ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. நம்ம சேனலை மீண்டும் உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? ஏன் விட்டுட்டு போனாங்க? ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. புரியல. ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்களா? ஓகே, நீங்க எத்தனை பண்ணீங்க? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இல்லை, பெருசாக இல்லை. அதெல்லாம் நானும் பண்ணதுதான், எல்லாமே பண்ணதுதான், எல்லாருக்கும் வர ஒரு விஷயம்தான். அது ஒரு சின்ன ஃபீலிங்ஸை தான் நம்ம எல்லாமே லவ் லவ் லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் லவ்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்து அழகாக இருந்தால் லவ், நம்ம மேலே கேரிங் எடுத்துக்கிட்டால் லவ்னு சொல்லுவாங்க. பட் அந்த லவ் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், யார்கிட்ட இருக்கும்லாம் தெரியாது. திடீர்னு வந்துடும். அது ஒரு ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். அதனால் அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்ல மாட்டேன். எல்லார் மேலேயுமே வர ஒரு காமனா வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போயிடும். உங்கள்ட்ட இஞ்சி பூண்டு பேசிருக்கா? இஞ்சி பூண்டு பேசு. இஞ்சி பூண்டு பேசிருக்கா? இஞ்சி பூண்டு பேசு. புண்டு பேஸ்ட் தான் பூண்டு பேசு. இஞ்சி புண்டு பேஸ்ட். என்ன எழவி அது? என்னடா இதெல்லாம்? எனக்கு புரியல. தெரியாமல் சொல்கிறாங்களா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்களா, இல்லை அதை மியூட் பண்ணாமல் போடுறீங்களா, இல்லை மியூட் பண்ணணும்னு நான் கன்ஃபியூஷன் ஆகிறேன். சரி, வேண்டாம், அடுத்த வீடியோ போயிடும். நான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. சுடுதண்ணி குடிச்சா தொண்டை வலி சரியாகும்னு சொல்லி சுடுதண்ணி குடிச்சேன். இப்ப நீர்க்கடுப்பு வந்துருச்சு. ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணா சளி பிடிக்குது. இது ரெண்டையும் சரி பண்ணா காய்ச்சல் வருது. டேய், நான் என்னடா பண்றேன்? எல்லாம் விதி. நம்மளுக்கு வந்த நேரம் அப்படி இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. வெயில் நேரத்திலலாம் சில்லுன்னு தண்ணி குடிக்கணும், குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு கடுப்பு எனக்கு என்னன்னா, இந்த வெயில் காலத்துலேயும் கோல்டு வந்துடுது. சளி பிடிச்சிச்சுன்னா போகவே மாட்டேங்குது. நெஞ்ச கரன்னு எடுத்துருது. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேங்குது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இந்த வருஷம் எல்லாருக்குமே இந்த சம்மர் டைமில் சளி பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல. ஏதாவது டிசீஸ் பரவுதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கியா. சூடாக ஏதாவது டீ குடிக்கணும், சூடாக தண்ணி குடிக்கணும் தான் தோணுது. ஆனால் வெயில் பொலன்னு பொழக்குது. கூலியாக எதுவுமே எடுத்துக்க முடியலங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? What on Indian TV serials? 5% story, 25% ads, 20% crying, and 50% dhum tanana dhum tanana dhum tanana dhum tanana. ஏங்க, அவர் சொல்கிறது உண்மைங்க. ஆக்சுவலி அவர் எல்லாமே அது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. சீரியலே எடுத்துக்கிட்டால் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் விட்டுறாங்க. அந்த பிஜிஎம் மட்டும்தான் பின்னாடி அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க பாரு. ஒரு பஸ்ஸு வரும், ஒரு ஆள் வருவாங்க. ஒரு பஸ்ஸு வரும், ஒரு ஆள் வருவாங்க. அந்த ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அந்த பஸ் வந்துட்டே தான் இருக்கும். தனனானு இந்த தனனானே முடிச்சு விட்டுறது தான். இதில் நெஞ்சு வலி வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு ஹைலைட்டே. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், அடுத்த வீடியோ ரொம்ப ஒரு மூஞ்ச சுழிக்கிற மாதிரி இருக்கும். போடக்கூடாதான் இருந்தாலும் போட்டுதான் ஆகணும். அவரை வழி இல்லை. அதை பார்த்துருங்கோ. நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். பார்த்துருவோம். டேய் மாமா, நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சிச்சுடா. என்னாடி சொல்ற? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஐயா என்ன பண்றான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? வயித்துல உதைக்கிறான்னு சொன்னேன். என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒன்னெல்லாம் வயிற்றுலே உதைக்கூடாதுங்க. இருக்கட்டும். சொல்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குதுங்க. பேசுகிறதுக்கே இங்கே அப்படியே நின்றுது. முடியல, இதை பற்றியும் சொல்ல முடியல. இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியினை அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நம்ம டீமில் இப்ப யார் களம் இறங்கிறார் என்றால், ஒரு நிமிஷம் அந்த வண்டியை விட்டுருங்கப்பா. அவர் 100 ரூபா கொடுத்திருக்காரு. இந்தியன் கேஸ் அவர் விளம்பரம்.
இது 2 முறை சுத்திவிட்டு அதுவே சென்றுவிடும். யாரும் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்து பாரத் கேஸ் இருக்கு, அது 7வது ஓவருக்கு வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் 50 ரூபாய் கொடுத்து. என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு கைத்தட்டு. ஏன்னா அவ்வளோ அருமையாக ஒரு நல்ல ஒரு காமெடியாக நல்லா சூப்பராக பேசியிருந்தாரு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அடுத்ததாக பாரத் வண்டி வேறு வருதான். என்னடா வாரம் வந்துட்டு இருப்பீங்களாடா? நல்லா இருக்குது, சக்கத்தையாக இருக்குது. ஐ லைக் திஸ். உன்னோட கூதி கஞ்சி குடிக்குதா கேளு. எனக்கு இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக இது நான் போடக்கூடாது இருந்தால் நான் போட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நான் மியூட் பண்ணிடுறேன். வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. இதில் இப்போ என்ன ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாவில் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ் பண்ணி அந்த கமெண்ட்ஸில் இருக்கிறத படித்து இவங்க வந்து போடுறது. அதாவது முன்னெல்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் போட்டால் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது, விட்டுருவாங்க. ஆனால் இப்போ என்ன இப்படி ட்ரெண்டிங் போயிட்டுருக்குன்னா, விமர்சனங்களை உரமாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக்கை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போல்லாம் அங்கே பேசுகிறாங்க, இப்போல்லாம் அங்கே ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது ஒரு வீடியோவாக போட்டுருக்காங்க. இது என்னென்ன அவனை சொல்லுவேன்னா, கமெண்ட் பண்ணுற மேலே தப்பு இருக்குதாங்க. ஓகே, அவன் பேசுகிறது அவன் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, கண்டிக்கத்தக்கது. பட்டு எல்லா கை ஒரே மாதிரி இருக்குமான்லாம் தெரியாது. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அதை சரி பண்ணுறாங்கன்னா அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அதை எடுத்து அதை கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் பர்சனல் உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. வேணா ஹைட் பண்ணிக்கலாம், டிலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதை 4 பசங்க பார்த்து ஸ்க்ரோல் பண்ணும்போது சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க. அசிங்கமாக பேசி ஓகே பேசிட்டாங்க, நீங்கள் மியூட் பண்ணி போட்டிருக்கலாம். அப்படிலாம் நீங்கள் அதை வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு ஒரு சமூக வலைதளத்தில் இப்படி பேசுகிறது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. நான் ரொம்ப உங்களை கண்டிப்பேன். முடிஞ்சால் உங்கள் மேலே ஆக்ஷன் கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேரால் தான் நல்ல நல்ல பெண்களுக்கும் சில இதுமாரி தவறுலாம் நடக்குது. நிறைய பேர் இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. போகிற ஒர்க்கில் பார்த்தா பசங்க தான் வீடியோலாம் போட முடியாது பசங்களை. ஏன்னா இவங்களே எல்லா வீடியோவும் போட்டுறாங்க. அப்படி இப்படின்றாங்க, அப்புறம் இப்படின்றாங்க. நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தால் தானே பண்ணுறதுக்கு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரி, வந்தேன்டா வேற வந்தேன்டா. நான் வேற வந்தேன். எவன மாங்கப்பாயத்தை தான் போட்டே போடுவேன். நான் வேற வந்தேன்டா. நான் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஆக்சுவலாக செல்ல குட்டீஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் எந்த மைண்ட் செட்டில் பேசுகிறாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இருக்கலாம், அவங்க பேரும் இருக்குது, ஜாதி சான்றிதழும் கொடுக்குறாங்க, ஜாதின்னு ஒன்று நம்ம சின்ன விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா தப்பு இல்லை. அது வந்து பொது வெளித்தளத்தில் வந்து இப்படி பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்கன்னு தெரியும், எல்லாத்துக்கும் 2 கை கால், எல்லாத்துக்கும் 2 கண், எல்லாத்துக்குமே 2 இருக்குது தான். அப்படி இருந்துமே நம்ம எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஈடுபடணும்? இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அங்கே ஒரு ரேப்பிங் கேஸ் நடந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். அப்படி இல்லையா, உங்களுடைய சமூகத்துலேயோ இல்லை பிறரோடைய சமூகத்துலேயோ நிறைய விஷயம் நடக்குது. அதெல்லாத்தையும் எங்கள் சமூகத்தில் இப்படிலாம் நடக்குதுங்க, நாங்கள் இதெல்லாம் போராடினாங்க, இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் தட்டி கொடுங்க, எங்கள் சமூகம் தாழ்ந்திருக்கு, இதுக்கு தேவையான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படி சொல்லுங்கள். எங்கள் சமூகத்தில் இதெல்லாம் கிடைக்கல, இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜாதி பற்றி பேசினா தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சமூகத்தோட ஒரு அவங்க ஜாதின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் இருக்குது. ஓகே, அதை நம்ம வெளிப்படையாக அதை சொல்ல தேவையில்ல. உங்களோட தேவை என்னன்னோ அதை மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு இங்கே நான் பெரிய ஆள், நான் சின்னால் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பணம் இருக்கிறவன் பெரிய ஆள், பணம் இல்லாதவன் சின்னாலாம் கிடையாது. பட் யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் அது ஒரு உண்மை. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசியல் தான் நம்மளை குழப்புது. நம்ம வந்து நம்மளே குழப்பிக்கிட்டுலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மக்களும் அதுக்கேற்ற மாதிரி, அரசியல்வாதிக்கு ஏற்ற மாதிரி சாயலாம் கூடாது. மக்கள் சரியாக இருந்தால் ஆட்சி சரியாக இருக்கும். மக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாம் மனுஷங்க தான், நாங்கள் எல்லாம் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகே, யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் இப்போ அப்படி தான் நடக்குது. ஒரு 2 பேர் 3 பேரால் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜாதி கட்சிலாம் சில நொறுங்குது.
எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜாதி கட்சிலாம் கிடையாது, வேண்டாம். விட்டுட்டு பொதுவான கட்சி என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சொல்லுவீங்க ஜாதி கட்சினா என்னோட சமூகத்துக்கு தானே அவர் வந்து கஷ்டப்படுறாரு, அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுற தப்பில்லைன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். எங்களை மனிதர்களை பொதுமக்களை ஆள்றதுக்கு தான் ஒரு ஆட்சியாளர் தேவைப்படுறாரு, ஒரு நிர்வாகம் தேவைப்படுது. ஒரு தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னா அது செட் ஆகாது. எல்லாருமே ஆட்சி பண்ணுறேங்க, பொதுமக்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்தால் கன்ஃபார்ம் நம்ம மனசார நம்ம வந்து ஒரு வெற்றி பெற வச்சுக்கலாம். ஓகே செல்ல குட்டிங்களா, நான் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன். பட் ஏன்னா வரமாட்டேங்குது, எனக்கு தான் சிரிப்பு வருது. உங்களுக்கு வருதா இல்லையாலாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்பப்போ ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னோடய செல்ல குட்டிங்களா, என் தோழர்களா, என் நண்பர்களா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு. முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தவங்களுக்கு நன்றி. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருங்க. பார்க்கலாம். பாய்.